கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய ஊழியத்தின் சார்பாக நாங்கள் 6 மிஷினரிகளை தாங்கி வருகின்றோம். இந்த 6 பேருக்காக நீங்கள் ஜெபிங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தாங்குங்க. ஊழியங்களை நீங்கள் அநேக பேர் தாங்கினால் எங்களுக்கு உதவியாக இருக்கும். ஊழியர்களுக்கு உதவியாக இருக்கும், மிஷினர்களுக்கு உதவியாக இருக்கும். அவர்கள் அந்த காடுகளில் மலைகளிலும் ஊழியம் செய்யும்போது இன்னும் கர்த்தர் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்றார். அநேக சாட்சிகள் உண்டு. வரக்கூடிய நாட்களில் நான் அங்கு சென்று அந்த சாட்சிகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த யூடியூப் சேனல் மூலமாக இதை அநேக பேருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்று நாம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 42 verse 21. நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்டபோது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவிகொடாமல் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லி கொண்டார்கள். ஆம், எனக்கு அன்பான என் தேவனுடைய ஜனமே, இது யாரை குறித்து சொல்லுகிறார்கள் என்றால் யோசேப்பை குறித்து சொல்லுகின்றார். யோசேப்புக்கு அநேக பாடுகள். சிறு வயதில் தன்னுடைய தகப்பனுக்கு பிரியமாக நடந்து கொண்டார். ஆனால் அவர் கர்த்தர் தனக்கு கொடுத்த சொப்பனங்களை அவர் வெளிப்படுத்தும் போது அநேக உபத்திரவங்கள். அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். அவனுடைய தகப்பனாரும் அதை தன்னுடைய மனதில் வைத்து கொண்டார். எனக்கு அன்பான என் தேவனுடைய ஜனமே, இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக ஆண்டருடைய சொப்பனங்களை நாம் பார்த்து மற்றொரு நாம் கர்த்தர் எனக்கு இதை காண்பித்தார், இப்படி உங்களுடைய பிள்ளைகளை காண்பித்தார், இப்படி உன்னுடைய குடும்பத்தை குறித்து காண்பித்தார் என்று நாம் சொல்லும்போது அநேக மனுஷர்கள் நம்மை வேதனைப்படுத்துவார்கள், இல்லையென்றால் விரோதிப்பார்கள். அதே போலத்தான் யோசேப்புக்கு வந்த பிரச்சனை. நான் ஆண்டருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கும்போது ஆண்டவர் இந்த காரியத்தை தெளிவாக பேசும்படி சொன்னார். இப்போ கவனித்து பாருங்கள், வேத வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ தேசம் முழுவதும் பஞ்சம். ஏன்னா இவங்க செழுமையாக வாழ்ந்தார்கள். வாழும்போது தன்னுடைய சகோதரனை பகைத்தார்கள். எதன் மித்தமாக பகைத்தார்கள்? தேவன் கொடுத்த சொப்பனத்தின் மூலமாக பகைத்தார்கள். வேத வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ அந்த இடத்துல அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்கள். பஞ்ச காலம். இவங்க எகிப்தில் போய் அவங்க ஆகாரம் வாங்க வேண்டிய நிலைமை. அங்கே போயாச்சுன்னா அங்கே யோசேப்பு உட்கார்ந்துருக்கிறாரு. இவங்கள் அறியவில்லை. யோசேப்பு இவர்களை அறிந்து கொண்டார். ஏன்னா என்றைக்குமே ஒன்று ஞாபகம் வச்சிடுங்க, உலக பிரகாரமாக வாழ்கிறவர்கள் மற்றவர்களை மறந்து போவார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் யாரையும் மறக்க முடியாது. ஏன்னா நாம் படுகின்ற பாடுகள், நாம் படுகின்ற வேதனைகள், நாம் படுகின்ற எல்லா காரியத்திலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாவற்றையும் நாம் நினைகூறுவோம். எனக்கு அன்பான என் தேவனுடைய பிள்ளையே, எனக்கு அன்பான என் தேவனுடைய ஜனமே, எனக்கு அன்பான என் தேவனுடைய சகோதரியே, நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் அநேக காரியங்களை சற்று யோசித்து பார்ப்போம். ஆனால் உலக பிரகாரமாக இருக்கிற மனுஷங்க மறந்து போவார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மறக்க மாட்டோம். எப்படி என்றால் வேத வசனத்தில் பாருங்கள், அந்த 42ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் யோசேப்பு அவர்களை குறித்து தாம் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி, 8வது வசனத்தில் பாருங்கள், யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர் அறிந்து கொண்டார், இவர்கள் அறியவில்லை. ஏன்னா இவர்கள் உலக பிரகாரமாக ஜீவித்தவர்கள், அவர் தேவனோடு ஜீவித்தவர். நல்லா கவனிச்சிடுங்க. நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாக நினைத்து நான் உங்களிடத்தில் பேசுகின்றேன். நீங்கள் உலக பிரகாரமாக ஜீவிக்கும்போது, உலக பிரகாரமாக செல்வம், உலக பிரகாரமான காரியங்கள் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எல்லாரையும் மறந்துடுவீங்க. உங்களுக்கு உதவி செய்தவர்கள், உங்களுக்கு வேண்டிய ஜெபித்தவர்கள், உங்களுக்கு நன்மை செய்தவர்கள், இப்படி நீங்கள் எல்லாரையும் மறந்துடுவீங்க. ஆனால் நாட்கள் ஒன்று வரும், எகிப்துக்கு போகக்கூடிய பஞ்சம் ஒன்று வரும். அந்த இடத்துல நீங்கள் யாரையெல்லாம் வஞ்சித்தீங்களோ, யாரையெல்லாம்
யாருக்கெல்லாம் துரோகம் பண்ணீங்களோ, யாரெல்லாம் வேதனைப்படுத்திங்களோ, கர்த்தர் அவர்களை அந்த ஸ்தானத்தில் வைத்திருப்பார். உங்களுக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் அவர்களை வைத்திருப்பார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, யோசேப்பு இப்போ எப்படி இருக்கிறாரு? அந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிற ஒரு பெரிய இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை வஞ்சித்து இருக்கலாம், துரோகம் பண்ணியிருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் துரோகம் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை உங்கள் சகோதரர்கள் சகோதரிகள் உங்களுக்குள்ள துரோகம் பண்ணியிருக்கலாம். எனக்கு அன்பான என் தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் ஒருவேளை உங்கள் சகோதரனுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம். நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் உங்கள் சகோதரனுக்கு பண்ண துரோகம் என்னவென்று நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால தான் வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மளுடைய துரோகத்தை கர்த்தர் நினைகூர செய்தார். அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டு பாருங்க, நம்மளுடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. இந்த துரோகம் ஒரு நாளும் போகாது. பாவத்திலேயே பெரிதான பாவம் என்ன தெரியுமா? துரோகம். நீங்கள் எல்லா பாவமும் மன்னிக்கப்படும், இந்த துரோகம் மன்னிக்கப்படாது. அது உங்களை பின்தொடர்ந்து வரும். நீங்கள் யாருக்கு ஒரு துரோகம் பண்ணாலும், நீங்கள் யாருக்கு உங்களை நம்பி இருந்தவங்களுக்கு நீங்கள் துரோகம் பண்ணீங்கன்னா அந்த துரோகம் உங்களை பின்தொடர்ந்து வரும். நான் அதனால தான் அதிகமாக செய்தி சொல்லும்போது சொல்லுவேன், நான் யாருக்கும் துரோகம் பண்ணதில்லை. நான் எல்லாவற்றையும் யோசித்து எல்லா காரியத்தையும் செயல்படுத்துவேன். எனக்கு அன்பான என் தேவனுடைய பிள்ளையே, அன்பு தேவனுடைய ஜனமே, நான் யூஸ் பண்ணிட்டு போனோன்னா நிறைய பேரை யூஸ் பண்ணி தூரத்துக்கு குப்பையாக போட்டுட்டு போயிருப்பேன். ஆனால் நான் யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. நாம் செயல்படுகிற காரியத்தில் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணும். கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்வார், இன்று இல்லைன்னா நாளைக்காவது நமக்கு செய்வார் என்று சொல்லி கர்த்தருக்கு நான் பிரியமாக நடப்ப ஆசைப்படுவதுண்டு. ஏனென்றால் யோசேப்பை நினைவு கூர்ந்து அவனுடைய சகோதரர்களை நினைவுகூரச் செய்த தேவன் என்னுடைய தேவன், உங்களுடைய தேவனும் அவர்தான். உங்களுக்கு அநேகர் துரோகம் பண்ணுறாங்களா? கவலைப்படாதீங்க. எங்களை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க பிரதர், கவலைப்படாதீங்க. கர்த்தர் ஒரு நாள் அவர்களை நினைவுகூரச் செய்வார். கர்த்தர் அவர்களை ஒரு நாள் நினைவுகூரச் செய்வார். உங்கள் மூலமாகவே அவர்களை போஷிப்பார். வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது, அவன் நம்மை கெஞ்சி வேண்டி கொண்ட போது. நான் என்ன நினச்சி பார்ப்பேன், எத்தனை நாட்டு கெஞ்சுவேன் தெரியுமா? உங்களுக்கு எனக்கு அவங்க ஒவ்வொருத்தர் பண்ண துரோகத்தில் நான் கெஞ்சுவேன், இப்படி பண்ணாதீங்க, எனக்கு இப்படி துரோகம் பண்ணாதீங்க. நான் யார் வயிற்றில் பிறந்தனோ அவங்களிடத்துல கெஞ்சினேன், கூட பிறந்தவங்கிட்ட கெஞ்சினேன், கூட பிறந்தவங்கள போல நினைத்த சகோதரிடத்தில் கெஞ்சினேன், இப்படிலாம் பண்ணாதீங்க என்று சொல்லி அதை கெஞ்சினேன். வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் என்னை தேற்றினார், இம்மட்டும் என்னை தேற்றி வருகிறார், இம்மட்டும் என்னை நடத்தி வருகின்றார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் மற்றவர்களிடத்தில் கெஞ்சிருக்கலாம், எனக்கு இந்த துரோகம் பண்ணாதீங்க. உங்கள் கணவர் இடத்துல, உங்கள் மனைவி இடத்துல, உங்கள் பிள்ளைகள் இடத்துல, உங்கள் சகோதரன் இடத்துல, உங்கள் சகோதர இடத்துல நீங்கள் கெஞ்சிருக்கலாம். அவங்க உங்களை என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, வேண்டாத அவதூறான வார்த்தைகளை பேசி, வேண்டாத அவதூறான காரியங்களை பேசி உங்களை அவமானப்படுத்தி அனுப்பிவிட்ருப்பாங்க. பயப்படாதீங்க, நாட்கள் ஒன்று வரும். யோசேப்பு உன்னிடத்தில் திரும்பவும் போக செய்தா அவன் ஒரு மேன், சிங்கிள் மேன். இவங்க எத்தனை பேர் கவனித்து பாருங்கள், 11 சகோதரர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் அநேக சகோதரர்களாக இருந்தால் என்ன தாயிரப்போகுது? கர்த்தர் நம்மளோடு இருக்கும்போது நீங்கள் தனிமையாக இருக்கன்னு நினைக்காதீங்க. வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆகையால் அவனுக்கு செவி கொடாமல் போனோமே, அவனுடைய மன வியாகுலங்களை நாம் கண்டும் குளிர தூக்கி போடும்போது எவ்வளோ கெஞ்சிருப்பான் நினச்சி பாருங்கள். நம்மளை எத்தனை பேர் எத்தனை குளிர தூக்கி போட்டுட்டு போகிறாங்க, நம்ம எப்படி கெஞ்சிரோம். ஆனால் அவனும் அதே போல் கெஞ்சிருப்பான். எனக்கு அன்பான என் தேவனுடைய பிள்ளையே, ஆனால் வேத வசனம் சொல்லப்படும், அவன் வியாகுலைகளை கண்டும் நம்ம அவனுக்கு செவி கொடாமல் போனோமே. அந்த கவனத்தை அதனால தான் நமக்கு இந்த ஆபத்து நேரிட்டது. சில பேருக்கு ஏன் அந்த ஆபத்து வருது, சிலவருக்கு ஏன் பிரச்சனை வருது, சிலவருக்கு ஏன் போராட்டம் வருது? இவங்க பண்ணுற துரோகம். ஊழியக்காரனுக்கு பொருத்தனை பண்ணுவாங்க, என் பிள்ளை நல்லா படித்து வந்த உடனே, பிரதர் உங்களுக்கு தான் எல்லாமே, பிரதர் இந்த வேலை முடிஞ்ச உடனே உங்களை நாங்கள் நல்லா கவனிச்சுக்கிடுவோம், உங்களுக்கு நாங்கள் நல்லா ஊழியங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். எவ்வளோ துரோகம் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த துரோகம்லாம் பண்ண பிறகு ஆபத்து வராமல் என்னங்க வரும்? கர்த்தர் உங்கள்கிட்ட கேட்டாரா? நான் ஊழியக்காரன் உங்கள்கிட்ட கேட்டானா? சொல்லு.
ஆனால் நீ பண்ணுற துரோகம் எப்படிப்பட்ட துரோகம்? நீயாவே வாக்கு கொடுக்குற, நீயாவே ஆண்டவருடைய சமூகத்தில் வாக்கு கொடுத்துட்டு நீ பண்ணுற துரோகம் ஊழியக்காரனுக்கும் சரி, உடன் பிறந்தவர்களுக்கும் சரி, உடன் பிறந்தவர்களைப் போல நடக்கிறவர்களுக்கும் சரி, மனவியாகுலம். பி கேர்ஃபுல். பைபிள் சொல்லப்பட்டு இருக்கிறது. மனம், அவர் சொல்கிறாரு, என்ன அழகாக சொல்கிறாங்க பாருங்கள் அந்த இடத்துல. ஆகையால் நமக்கு ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லி கொண்டார்கள். அப்போ தான் ரூபன் சொல்கிறாரு, இளையவனுக்கு விரோதமாக துரோகம் பண்ணாதுன்னு சொன்னேனே, நீங்கள் எல்லாரும் பண்ணிட்டீங்க. இப்போ பாரு நமக்கு எவ்வளோ பிரச்சனை, இப்போ பாரு நமக்கு எவ்வளோ போராட்டம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் இப்படி இருக்கிறீங்கன்னா மனம் திரும்புங்க. நீங்கள் பண்ண துரோகம் உங்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆபத்து வரும். இந்த ஆபத்தில் கர்த்தர் நிச்சயமாக உங்களை நினைகூர செய்வார். உங்கள் பிள்ளை ரட்சிக்கப்படுறதற்கு இந்த ஊழியக்காரன் தானே காரணமாக இருந்திருப்பான், இல்லைன்னா அந்த சகோதரன் தானே காரணமாக இருந்திருப்பான், இல்லைன்னா அந்த சகோதரி தானே காரணமாக இருந்திருப்பாங்க. உங்கள் குடும்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் காரணமாக இருந்திருப்பாங்க எல்லாம். உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதற்கு யாராவது ஒருத்தர் காரணமாக இருந்திருப்பாங்க எல்லாம். அவங்க கர்த்தர் சொன்ன வார்த்தையை நீங்கள் அசட்டை பண்ணி அவங்களுக்கு விரோதமாக எவ்வளோ துரோகம் பண்ணீங்க, அவங்கள எவ்வளோ மனம் வியாகுலப்படுத்துனீங்க. ஆபத்து வராதுன்னு நினைக்கிறீங்களா? என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நிச்சயமாக நினைவுற செய்வார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு ஒரு வேளை இதை போல் நிறைய பேர் துரோகம் பண்ணியிருக்கலாம், ஒரு சில பேர் துரோகம் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி அவங்க ஆசீர்வாதமாக இருக்கலாம். நாட்கள் ஒன்று வரும், கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுடைய நியாயத்தை முன்பு கொண்டு வருவார். நீங்கள் போஷிக்க வைப்பார், உங்களை போஷிக்க வைப்பார். ஆண்டவர் சொன்னதை நிச்சயமாக நிறைவேற வைப்பார். அவர் சொன்னார் அல்லவா, அந்த எல்லா அரிக்கட்டுகளும் சந்திரனும் அந்த நட்சத்திரங்கள் என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டது என்று சொல்லி நடந்தது அல்லவா. சகோதரர்கள் எப்படி பணிந்து கொண்டார்கள். ஆனால் அவங்க சுகபோகமாக ஜீவிக்கும்போது இருக்கும்போது எப்படி அவனை வேதனைப்படுத்தினாங்க யோசித்து பாருங்க. மனவேதனைப்படுத்தினாங்க, குளியில் தூக்கி போட்டாங்க. குளியில் தூக்கி போட்டதுனால அவனுக்கு அநேக பாடுகள், அநேக வேதனைகள். இவங்க அந்த காரியத்துக்கு இவனை ஒப்பு கொடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த குடும்பம் எகிப்தில் உள்ளவங்களுக்கு ஆகாரம் கொடுத்துருக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன் உன்னிட்டு. இவங்க பண்ண தவறுனால இவங்க எகிப்துக்கு போக வேண்டிய நிலைமை. நகோமி பண்ண தவறுனால நகோமி எகிப்துக்கு போக வேண்டிய நிலைமை. கவனித்து பாருங்க. ஒருவேளை என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ எப்படி இருக்கிறீங்க? எலிசாவை வேதனைப்படுத்தின எசபேலுடைய கிரிகள் எப்படிப்பட்டது தெரியுமா? அவளுடைய விழிகள் மான் விழியை போன்றது. அவள் விழியை குறித்து கிரேக்கு புத்தகத்தில் படித்தேன், கிரேக்கு வேதாமத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன். அவள் விழிகள் மான் விழிகள். ஒருவேளை உங்களுடைய விழிகள் மான் விழிகளாக இருக்கலாம், இல்லைன்னா குருட்டு விழிகளாகவே இருந்துட்டு போட்டோம். வேதனைப்படுத்துகிறீங்களா? நீங்கள் கொடுத்த வாக்கு என்ன? நல்ல வேலை கிடைச்ச உடனே, எங்களுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லாம் எத்தனை துரோகம். நீங்கள் மனம் திரும்புங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்கப்பா. நீங்கள் பேசினா எங்கள் வாழ்க்கை மாறும். துதிக்கணும்ப்பா, உம்மை துதிக்கணும் அப்பா. நாங்கள் துதிக்கும்போது எங்களுக்கு ஜெயம் உண்டப்பா. துதிக்கும்போது ஜெயம் உண்டப்பா. எங்களை நேசிக்கிற நல்ல தந்தையே, இந்த நாட்களிலும் யோசேப்புக்கு செய்த துரோகத்தை போல நம்முடைய பிள்ளைகள் அநேக காரியங்களில் துரோகம் செய்து தன்னுடைய சகோதரனுக்கு, தன்னுடைய பெற்றோருக்கு, தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனுக்கு, உடன் பிறவாத சகோதரிகளுக்கு செய்து கொண்டிருக்கலாம். இவர்களெல்லாம் மனம் திரும்பும்படி கட்டளையிடுவீராக. நீர் நினைவுறும், உடைய பரிசுத்த நாமத்தை மையப்படுத்தும்.
ஒருவேளை இன்றைய நாட்கள் எடுக்கிற தன்னுடைய சுகபோகமான சம்பளத்தினாலும் சுகபோகமான செல்வத்தினாலும் அந்த துரோகங்களை இவர்கள் மறக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் நினைவுறச் செய்வீர். உங்களுடைய பரிசுத்த நாமத்தை மையப்படுத்தத்தக்க கிருபை செய்வீர் ஆண்டவரே. உங்கள் கரம் கூட இருக்கட்டும். நீர் அழைத்த பிள்ளைகளை நீதிமானாக்குகிற கர்த்தர். யோசேப்பை நீதிமானாக்கினவர் எங்களை நீதிமானாக்கும். எங்களுடைய கண்ணீரை தொடும். கர்த்தர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றும். உம்முடைய வார்த்தையை நினைகூரும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி நீர் நினைகூரும். எனக்கு சொன்னதையும் நீர் நினைகூரும். எனக்கு செய்வேன் என்று சொன்னதையும் நீர் நினைகூரும். உம்முடைய ஊழியக்காரனை நான் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை நம்முடைய சமூகத்தில் ஒப்புவிக்கிறேன். என்னைப் போலவே எத்தனையோ பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரால், தன்னுடைய சகோதரிகளால், உடன் பிறந்தவர்களால் துரோகத்தை, சொந்த பந்தங்களால் துரோகத்தை அடைந்திருக்கலாம் ஆண்டவரே. அதற்கேற்ற இரட்டிப்பான நன்மையினால் நினைகூரச் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதம். கர்த்தர் நடத்துவாராக.